போய் ஆல்புமின் எடுக்கிறார். கெரோட்டின்றாங்க. கெரோட்டின்னா என்ன? அவ்வளோதான், கிட்னி போயிடும். ஆல்புமின் 1, 2, 3+, 4+ன்னு வருது. இவ்வளோதான், இன்னும் ஒரு வாரம் ஆச்சுன்னா உங்களுக்கு பட்டன் போட்டுருவேன்றார். டயாலிசிஸ் பண்ணணுன்றார். மருத்துவமனையில் இருந்துட்டு எனக்கு தொலைபேசியில் கேட்குறாரு என்ன பண்ணுறதுன்னு. ஒன்றும் வேணாம் ஐயா, நீ உணவு ஒரு 5 நாளைக்கு காலையிலேயே மத்தியானமோ இல்லை இரவோ 3 வேளையோ 2 வேளையோ சுரைக்காயை கொடு, சுரைக்காயை கூட்டு வச்சு கொடு. 5 நாள் சாப்பிட்றாரு. 6ஆம் நாள் மருத்துவர் ஹெட் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் டாக்டர் கேட்குறாராம், உப்பு நீர்லாம் உனக்கு நார்மலுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் 2 நாள் நீ டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிடலாம். அவர் கொடுத்த மருந்தில் உப்பு நீர் போயிருக்குன்னு நினைக்கிறார். இல்லை, நீங்கள் யாருமே உப்பு இருக்கிறவங்க சாப்பிட்டு பாருங்க. அதான் சொல்லுவாங்க, 4 பேர் உட்காந்து பேசிட்டு இருந்துட்டு அவர் போன பிறகு இவர் கேட்பார், அவன் என்ன சொன்னான் என்னை பற்றின்னு. ஆமாம் சொன்னான், சுரைக்காயில் உப்பு போயான்னுவான். அப்போ சுரைக்காய் என்ன செய்யுது? உடம்புல இருக்கிற உப்பெல்லாம் எடுத்துடும். அது சுரைக்காய் அற்புதமான உணவு. கர்ப்பிணி ஸ்திரீகள் என்கிட்ட சொல்லுவாங்க, கால் வீங்கி போச்சு ஐயா, முகம் வீங்குது ஐயா, சுரைக்காய் இலையை கூட்டு பண்ணி சாப்பிட்டு சுரைக்காய் காயை சாப்பிட்டு சரியாச்சே. இதான் தாவர உணவு.